ஹாய் ஹலோ மை கியூட் ஆமீஸ், வெல்கம் டு மை சேனல் மை பேபி கேர்ள் BTS7. நான் உங்கள் வயன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வியோட 2 ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆஸ்க் ஃபார் அண்ட் வில்லன் அண்ட் ஃபஸ்ட் பார்ட் வந்து 1 ஷார்ட் சொல்லிட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் எழுதலை, புரியுதா? நான் இப்போ சொல்லும் போது ஃப்ளோவாக சொல்லணும். ஸோ அதனால் எனக்கு ஒரு 3 ஷார்ட் இல்லை 2 ஷார்ட்டில் போகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 ஷார்ட்லேயே முடிக்க பார்க்குறேன். இல்லைன்னா தேர்ட் பார்ட்டும் போகும், ஓகேவா? அதை எனக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட் எதில் முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் வந்து ஏன் அவன் அப்படி சொன்னானே உங்களுக்கு தெரியாது. ஜேசனும் சொல்லிவிட்டு அவனும் போயிருப்பான். ஜேசனும் போயிருப்பான். நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கியிருப்பீங்க. நீங்கள் தூங்கி ஒரு 1.5 hour கிட்ட ஆகிருக்கும். யாரோ வந்து உங்கள் கனவில், ஓகேவா, யாரோ உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. அதே கனவு தான். உங்களை மடியில் போட்டு ஏன் என்னை விட்டு போனேன், என் ட்ரூவில் அவனுக்கு புரியலையா, அவன் மேலே காட்டினது அன்பு இல்லை, அதாவது லவ் இல்லை, அவன் ஜஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்க பார்த்தான் உன் பவருக்காக. ஏன் இப்போ என்னை விட்டு போன சொல்லிட்டு அந்த பையன் அப்படி கதறி அழுதுட்ருக்கான். அவன் அழும்போது அவன் கண்ணெலாம் அப்படியே ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது, டீமன்ஸ்க்கெலாம் கண் அப்பப்போ ரெட் ஆகும்ல, ஸோ அது மாதிரிலாம் ஆகுது. நீங்கள் அதை பார்த்து பயந்து ஏஞ்சி உக்காடுறீங்க. பார்த்தா உங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரூம் தான் அங்கே இருக்கிற பேலஸ்லேயே டாப் பில்டிங், ஓகேவா, டாப் ஃப்ளோரு. நீங்கள் இங்கேருந்து சைடில் பார்த்தாலே சுற்றி கண்ணாடி தான் இருக்கும். கண்ணாடி, ஓப்பன் ஸ்பேஸு, அது மாதிரி தான் இருக்கும். உங்கள் பெட்டு வந்து ரவுண்டாக இருக்கும். மேலே அந்த கர்டன்ஸ், பெட் மேலே கர்டன்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும் உங்கள் பெட்டு. நீங்கள் அந்த ரவுண்ட் பெட்டில் ஒரு மூலையில் படுத்துட்ருப்பீங்க. டக்குன்னு இது மாதிரி சவுண்டு கேட்கவும் நீங்கள் ஏஞ்சி பார்த்தா அதாவது அந்த பால்கனி கார்னரில் வந்து யாரோ இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. யாருன்னே உங்களுக்கு தெரியல, பட் யாரோ இருக்காங்க, அது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. யாருன்னு தான் உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒன்றே யாருன்னே தெரியலையே சொல்லிட்டு பார்த்துட்டு ஏஞ்சி போவான்னு பார்க்குறீங்க. சரி, வேண்டாம், அதான் மனப்பிரமையாக இருக்கும் சொல்லிட்டு படுத்துட்டு இப்போ இன்னும் ஒரு 2.5 hours ஆகுது. உங்கள் பெட் ரவுண்டாக இருக்கும். அண்ட் சைடில் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் வரைக்கும் ஒரு ஃபுல் சர்க்கிளாக இருக்கும். பார்ட் வரைக்கும் வந்து செமி சர்க்கிளாக, அதில் அந்த சைடில் வந்து தடுப்புக்காக கொடுத்துருப்பாங்க, கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உங்கள் பெட் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த தடுப்பு மேலே கையை போட்டு படுத்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் கையை யாரோ டச் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல். உங்கள் கையை டச் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியுது. அந்த டேட்டூவெல்லாம் டச் பண்ணுறாங்க, உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நீங்கள் நைட் ட்ரெஸ் தான் போட்டு தூங்கிட்டுருப்பீங்க. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. கையை எடுத்துகிட்டு பெட்ஷீட் ஃபுல்லாக போத்திட்டு நீங்கள் பெட்ஷீட்குள்ளே வந்து காலை மடக்கி வச்சு படுத்துட்ருக்கீங்க. யாரோ உங்கள் பெட்ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. பெட்ஷீட்டெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. நீங்கள் ஏஞ்சிக்கலான்னு பார்க்குறீங்க, பட் உங்களால் ஏஞ்சிக்க கூட முடியல. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. அவங்க வந்து உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவங்க செஸ்ட் மேலே நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவன் ஒரு பையன், ஓகேவா, அவன் செஸ்ட் மேலே நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவங்கள பார்த்து, போன ஜென்மத்தில் உன்னை விட்டுட்டேன், பட் இந்த ஜென்மம் நீ ஏன் என்னை தேடி வந்திருக்க, இனிமேட்டு விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். நீ ஸ்டார்டிங்கில் என்னை தேடி வந்துட்டேன், இனிமேட்டு உன்னால் போக முடியாது. நானே நினச்சாலும் உன்னை விட மாட்டேன் வயன், அது மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அதெல்லாம் நல்லா கேட்குது. யாரான்னு தெரில, பட் அதே கோல்டு வாய்ஸ் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அது யாருன்ட்டு. நம்ம வீதான், ஓகேவா. அவன் சொல்கிறான், போன ஜென்மத்தில் தான் உன்னை ஃப்ரீயாக விடணும்னு விட்டுட்டான், பட் இந்த ஜென்மத்தில் என் லவ் உனக்கு புரியுதோ இல்லையோ, போன ஜென்மத்தில் புரியும் வெயிட் பண்ணுறேன்னு கட்சி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்கிட்ட வரல. இந்த ஜென்மத்தில் வெயிட் பண்ணுறதெல்லாம் இல்லை, உன்னை எடுத்துக்க போகிறேன், கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்துருவ பாரு வயன், அது மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு வந்து புரியலை, யாரா இவன் சொன்னதே திருப்பி சொல்ல போகிறான். அதில் அவன் வந்து ஒரு விஷயத்த மட்டும் தான் ரொம்ப முக்கியமாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறான். நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணேன், அவனை ட்ரூவாக லவ் பண்ண கிடையாது. உன் பவர்ஸ்க்காக தான் பண்ணான், நீ அழகாக இருக்க ஒரே காரணத்துக்காக தான் பண்ணான். அது மட்டும்தான் அவனோட திருப்பி அவன் அதை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கான், பாயிண்ட் பண்ணி. உங்களுக்கு புரியல. அப்படியே ஒரு 5 மணி ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பக்கத்தில் அந்த பையனும் தூங்கிட்டு தான் இருக்கான், அவியும் தூங்கிட்டு தான் இருக்கான்.
ஒரு 5 மணிக்கு என்னென்னா உங்கள் ரூமுக்கு வந்து ஐயு வரா, ஓகேவா? ஐயோ ரூமை திறந்துட்டு வரா, உங்கள் ஃபேஸ் மட்டும் தெரியுது, பட் பக்கத்தில் யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ பக்கத்தில் படுத்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஹைட்டாக இருக்கும்ல பிளாங்கெட்குள்ளே பெட்ஷீட்குள்ளே. அவ்வளோ வந்து ஒன்று பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒயின் இப்படி வா சொல்லிட்டு இப்படி உங்களை கூப்பிட்டுட்டு அது என்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்தா அப்போது வி அங்கே இல்லை. அங்கே வந்து ஒரு பில்லோஸ் தான் இருக்குது, 2 பில்லோ. அவங்களும் சரி ஓகே நீ தூங்குறியான்னு தான் பார்க்க வந்தேன், தூங்கிட்டு தான் இருக்கியா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஐயோ அக்கா இந்த டைமுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை தூங்கிட்டு தான் இருக்கியா, சரி சரி சொல்லிட்டு அவங்க விட்டு போயிடுறாங்க. பட் அவங்களுக்கு ஏதோ தப்பாகவே படுது, யாரும் இங்கே இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க வெளியே போகிறாங்க, போயிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்களும் போய் படுத்துட்டு உருண்டுட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டீங்க. திரும்பியும் வந்து வி அங்கே தான் இருக்கான், எங்கே போனான்னு தெரில, பட் ஐயோ கணக்கும் தெரில, உங்கள் கணக்கும் தெரில. வி வந்து திரும்பியும் அவங்க நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போது ஒரு 7:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, 7:30 கிட்ட. வியை வந்து கொஞ்சமாக ஏஞ்சி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் ஒயன் சீக்கிரமாகவே என்கிட்ட வந்துடுவார், என்னோடய ஒயனா என் ஒய்ஃபா சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு உங்களை நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்களா லைட்டாக உங்களை ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற மாதிரி தூங்கிட்டுருப்பீங்க, உங்களை தூக்கி படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்லாம் போட்டு விட்டு ஒரு சொடக்கு போட்டு அவன் போயிடுவான், ஓகேவா? அவன் போயிட்டுருப்பான். இங்கே கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கேட்டிருக்கோம். இப்போது கனவுல இருக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்கும்போது சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஏன் உட்காந்துட்டு அவன் போயிருப்பான், போயிட்டு அவன் ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, ஏன் உட்காந்துட்டு இங்கே என்ன நடந்தது சொல்லிட்டு நல்லா டீப் பிரீத் எடுத்துகிட்டு ஐயோ ஏதோ நடக்குது சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்களே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக வந்து ஜேசன் வரான். ஜேசன் உள்ளே வந்துட்டு என்னாச்சு ஒயன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் உடனே அவனை பில்லோலாம் தூக்கி போட்டு அடிக்கிறீங்க. நான் நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கேன் போடான்ட்டு. உடனே ஏய் இப்போ என்ன எதுக்கு நீ இப்படி கத்துற சொல்லிட்டு அவங்ககிட்ட வரான். ஏன்னா நைட் ட்ரெஸ்ஸில் இருக்கேன்டா பண்ணி சொல்கிறீங்க. பட் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஷார்ட்டாலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, எப்போவுமே ஃப்ராக் போட்டு சுற்றிட்டு இருப்பீங்க. நைட் ட்ரெஸ்னால் ஒரு பனியனோ ஒரு முட்டி கீழே இருக்க மாதிரி ஒரு குட்டி பேண்ட்டும் போட்டுட்ருக்கீங்க. குட்டி பேண்ட்டில் அது பெரிய பேண்ட்டு தான், முட்டி கீழே வர வரைக்கும் போட்டுட்ருக்கீங்க. அவர் பார்த்துட்டு இது யாரே நீ வயிற்றுச்சில் வாரி கொட்டிக்கிற அது மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் இது மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணது இல்லைல்ல, நைட்டில் மட்டும்தான் இது மாதிரி பண்ணி தூங்க சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனே ஆமாம் எப்போ பார்த்தாலும் ஃப்ராக்கே இழுத்து கட்டிட்டுரு அது மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி இப்போ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவா அது ஒன்றும் இல்லை, அம்மா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க சொல்லிட்டு சொல்கிறான். அத்தையா சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அத்தை தான் அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே நீ இப்போ நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சொல்கிறீங்க. அவன் இல்லை உனக்கு கையோடு கூப்பிட்டு வர சொன்னாங்க சொல்லிட்டு பெட்லேயே உட்காந்துட்ருக்கான். இப்போ நான் போறியா இல்லையா நான் எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ அதான் ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல அங்கே போய் ரெடி ஆகிட்டு வா சொல்கிறான். நீங்கள் ஒன்று எப்போது நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. அவன் நான் போக மாட்டேன்னு இருக்கான். சவுண்டு கேட்டு உங்கள் அத்தையே வந்துட்டாங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அவன் தலையிலே ஒன்று போட்டு அவன் பொம்பளை பிள்ளை ரெடி ஆகணுன்றால வாயை மூட்டு வெளியே போடா சொல்லிட்டு அவனை தொத்தி விட்டுறாங்க. அவனை சிரிச்சிட்டே போயிடுறான் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு. உங்கள் அத்தையும் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டு வாமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் அதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு வரீங்க, மேக்கப்லாம் லைட்டாக போட்டுட்டு வரீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, செம்ம அழகாக குட்டியாக இருக்கீங்க. நீங்கள் வெளியே வந்துட்டுருக்கீங்க, ஜேசன் வெளியே தான் நின்றுட்டுருப்பான். உங்களை பார்த்து அப்படி மிஸ்மரைசிங்காக பார்த்துட்ருக்கான். கீழேருந்து மேலே உங்களே மட்டும்தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். அது ஒரு ஃபுல் ஃப்ராக் தான் ஓகேவா, பட் அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஒரு மாதிரி கோல்டிஷ் கலர் ஃப்ராக்கு, கோல்டிஷ் அதாவது கோல்டு கலரில் லைட் கோல்டு மாதிரி இருக்குது. அது அந்த இதில் தான் நீங்கள் இருக்கீங்க, அந்த ஃப்ராக்கில் தான். வந்துட்டோன்னே உங்கள் ஷோல்டர் மேலே கையை போட்டு ஒயனு செம்ம அழகாக இருக்க தெரியுமா, என் குயின் இவ்வளோ அழகாக இருப்பான் எனக்கு கூட தெரியாது சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் கையேடுற அது மாதிரி சொல்கிறீங்க. என்னது அப்படி சொல்கிறீங்க, கையெடு நான் குயின், நீங்கள் ஒன்று கிங்கு கூட அவளை சொல்கிறீங்க. அவனே கிங் இல்லாமல் குயின் எங்கேருந்து வந்தா சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு குயின் தான், இந்த குயினுக்கு ஏற்ற கிங்கை தான் செலக்ட் பண்ணுறாங்க, மூடிட்டு போ அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க அவங்ககிட்ட விளையாட்டுக்கு. அவனும் சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கான். போய்ட்டு டைனிங் ஹாலில் உட்காடுறாங்க. நீங்கள் இப்போ வந்து உட்காரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு 8:30 கிட்ட ஆகிடுச்சு ஓகேவா. உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு உங்கள் அத்தை கூப்பிட்டுருப்பாங்களே எதுக்குன்னு கூப்பிட்டுருந்தா அது வந்து இன்றைக்கி ஜேசனுக்கு வந்து ஒரு டாஸ்க் இருக்குது. அவன் வந்து அந்த டீமன் ஃபாரஸ்ட்குள்ளே போய் ஆகணும்,
அதுக்கு வந்து நீ குயின், நீ கூட போய் ஆகணும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்போ, அதுக்கு தான் சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. அது கூட இன்னும் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, அது இந்த கவுபாய்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அதே மாதிரி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கேர்ள்ஸ் போடுற மாதிரி இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட அது மாதிரி கிட்டத்தட்ட லைட்டாக தான், பட் ஃபுல்லாக அது மாதிரி கிடையாது. ஓகேவா? ஒரு பேண்ட்டு மேலே அந்த டாப்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்களும் சரி ஓகே சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்லாம் மாற்றுறீங்க. அதை எப்படி போகணுன்னு கூட உங்களுக்கு தெரில. அங்கங்கே நூல் கோத்து கட்ட வேண்டியதாக இருக்குது, உங்களுக்கு தெரியல. உங்கள் அக்கான ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா, அவள் தான் வந்து உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவீங்க. ஓகேவா? அவள் தான் வந்து உங்களுக்கு அந்த இதுலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா வந்து அவள் வந்து அது மாதிரி ட்ரெஸ் தான் வேர் பண்ணுவாள். ஓகேவா? அவளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் மேலே லைட்டாக கொஞ்சம் ஜெலஸ். ஓகேவா? ஏன்னா அவள் வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் பிறக்கும் போதே சொல்லியிருப்பா, அம்மா நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் பாப்பா இறந்தா என்ன சொல்லிட்டு கேட்டிருப்பா. அதுக்கு வந்து உங்கள் அம்மாவும் இல்லை சொல்லிட்டு அழுதுட்ருப்பாங்க. அதே அவங்க அப்பாகிட்டே சொல்லியிருப்பா. உங்கள் அப்பா பலார்னு உனக்கு கண்ணத்திலே வச்சுருப்பாரு. ஸோ அதனால் அப்போதுலேருந்தே ஒரு காண்டு உங்கள் மேலே. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் அவளை விட செம அழகு, செம பவரில். அதுவும் இல்லாமல் ஜேசனை வந்து அவள் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கா. பட் உங்களுக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, ஸோ அதுவும் காண்டு. பட் இருந்தாலும் பாசம்லாம் இருக்குது உங்கள் மேலே, இருந்தாலும் ஒரு ஜெலஸ் காண்டு அதெல்லாம் இருக்குது, பொறாமல். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்கா. நீங்கள் கேட்குறீங்க, நீ மட்டும் எப்படி தான் இவ்வளோ ட்ரெஸ்லாம் போட்டு கசகசன்னு இல்லை சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் வந்து அவளை அக்கான்னு கூப்பிடுவீங்க. நிக்நேம் வந்து ரீனா சொல்லிட்டு தான், அவளோட நிக்நேம் ரீனா அக்கா சொல்லிட்டு தான் கூப்பிடுவீங்க நீங்கள், ரீனான்ட்டு. ரீனா அக்கா நீ மட்டும் எப்படி இதெல்லாம் போட்டுட்ருக்க, கசகசன்னு இல்லை சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, இது கசகசன்னு இருக்கா, நீ போடுற ட்ரெஸ்ஸை விட இதெல்லாம் எவ்வளோ காத்தோட்டமாக இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு அவங்க கூட தண்ணி தெளித்து விளையாடிட்டுருக்கா. நீங்கள் உடனே ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்கிறீங்க, பட் அது உங்களுக்கு செம்மையாக இருக்குது. பட் உங்கள் ஃபேஸ் மட்டும் தனியாக பார்த்தா அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்குது. பட் இந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து பார்த்தா பைத்தியம் மாதிரியே இருக்குது, இந்த சர்க்கஸில் விற்று காட்டுறவங்க மாதிரியே இருக்குது. அவள் வந்து சொல்கிறா, நீங்கள் ரீனான்னு கூப்பிட்றதுனால நானும் ரீனானே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ரீனா வந்து பைத்தியமே மென்டல் மாதிரி இருக்கே, என்ன சர்க்கஸ்லேருந்து தப்பிச்சு வந்துட்டியா அது மாதிரி சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் இல்லையே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பாரு, அவள் ஃபஸ்ட்டு உங்கள் தலை கழுத்துலேருந்து அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் தெரியுது தலை வரைக்கும், அது காட்டுறா. இது எப்படி இருக்குது சொல்லிட்டு கேட்குறா. ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயே மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கலாய்ச்சிட்ருக்கா. அப்புறம் ஒரு பெரிய கண்ணாடி முன்னாடி உங்களை நவுத்தி கூப்பிட்டு போய் நிற்க வச்சுட்டு, ஃபுல்லாக பாரு எப்படி இருக்குது சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் சர்க்கஸ் கோமாளி மாதிரி தான் இருக்குது சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவள் ஒன்று தெரியுதா ஹேர் ஸ்டைலை மாற்று சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ வேறு என்ன போடுறது சொல்லும்போது, குட்டியாக பஃப் வச்சு சைடில் வந்து லைட்டாக சைடில் பின்னி 4 பின்னல், ஒரு சைடு 2 பின்னல் சொல்லிட்டு பின்னி எடுத்து ஃபுல்லாக எடுத்து போனி டெயில் போட்டுரு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் போடுறீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க. போட்டுட்டு தேங்க்யூ ரீனாக்கா சொல்லிட்டு அவளுக்கு ஹக் பண்ணிட்டு போகிறீங்க. பட் அவளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, ஏன்னா இப்போ நீங்கள் ஜேசன் கூட தான் போயாகும். வந்து ட்ரைனிங்க்கு வால்லாம் எடுத்து வச்சுட்டு போய்ட்ருக்கீங்க. அந்த பார்டரையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்டர் ஃபஸ்ட்டு லைட்டாக கிழிஞ்சிருக்கு, உங்களுக்கு என்னென்னே தெரியல, ஏன் கிழிஞ்சிருக்கு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. பட் அந்த இடத்துக்கு போனோன்னே உங்களுக்கு ஏதோ தோணுது, ஏதோ ஒரு வைப்ரேஷன் தோணும்ல, எங்கேயோ இருந்த மாதிரி ஏதோ என்னென்னமோ தோணுது. அந்த கனவுலாம் திரும்பியும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. பட் இருந்தாலும் நான் குயின் ஆக போகிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, குயின் இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிட்டு உங்களோட லக்கி சாம் ஒன்று வச்சுருப்பீங்க, அதை எடுத்து அந்த பெல்ட்டில் பேண்ட் பெல்ட்டில் கட்டி ஹூக் பண்ணியிருக்கீங்க. உடனே அதை வந்து இன்னும் ஜேசன் கீழ்ச்சிட்ருக்கான். பட் நீங்கள் டக்குன்னு வந்து அதை பவர் யூஸ் பண்ணி நல்லா பெருசாக கீழ்ச்சிட்டு நீங்கள் ஜேசன் மட்டும்தான் உள்ளே போகிறீங்க. போயிட்டு ஜேசன் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாமா இல்லை திறந்து வச்சிடலாமான்னு கேட்குறான். நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடு, இல்லைனா நம்ம போகும்போது வெளியே போய்க்கலாம், நம்மளுக்கு எதாவதுனா பரவாயில்ல, திரும்பி யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு, இங்கேருந்து யாராவது அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் சரி ஓகே சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கான். அதை க்ளோஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நிறைய பவர் தான் தேவைப்படும். நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அசால்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பட் என்னென்னா உங்கள் பவரெல்லாம் உங்கள் உயிர் சக்தி கூட சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ உங்கள் உயிர் சக்தியில் இருந்து தான் பவர் வந்திருக்கும், புரியுதா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வீக் ஆகுது, ரொம்பலாம் இல்லை. இப்போ வேர்த்து கொட்டினா லைட்டாக வீக் ஆகும் பார்த்தீங்களா,
நம்ம வேர்த்து கொட்டுற அளவுக்கு வேலை செஞ்சால் உடம்பு ஒரு மாதிரி லைட்டாக டயர்டாக இருக்கும்ல, அது மாதிரி ஆகிட்டு உங்கள் வாயிலேருந்து பிளட் வருது. அதை அவன் பார்த்துட்டான். என்னாச்சு வாயின்னு சொல்லிட்டு உங்களை தட்டியிருக்கான். இல்லை லைட்டாக தான் ஆச்சு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிளட்டை வைப் பண்ணிட்டீங்க. வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் கீழே விழுந்துருக்கோம்ல, அந்த பிளட் ட்ராப் அது வந்து அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஆகுது. ஒரு முயல் ஓகேவா, பிளாக் கலரில் இருக்குது. அந்த முயல் அதை கொடுக்குன்னு அந்த கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கிட்டே கொடுக்குது. நம்ம வீக்கிட்ட தான் கொடுக்குது. நான் உன்னை தேடி வரணும்னு நினச்சேன், ஏன் என்னை தேடி வந்துட்ட போலையே சொல்லிட்டு நினச்சிட்ருக்கான். அவன் வந்து அந்த முயல்கிட்ட கேட்குறான், யார் வந்தா சொல்லிட்டு கேட்கும்போது அது ஆக்சுவலாக வந்து ஜேகேயோட ரேபிட் ஓகேவா, ஜேகேயோட பெட் ரேபிட். அது எத்தனை பேர் வந்திருக்காங்க சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்து சொல்லுது, அவனோட கசின் ஜேசனும் இவ்வளோ மட்டும்தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு சொல்லுது. அவனும் சரி ஓகே அது மாதிரி சொல்லிவிட்டு அவனோட படம்லாம் எதுக்கு, நானே போய் சமாளிச்சுப்பேன் சொல்லிட்டு அவனெல்லாம் கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் போயிட்டு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அங்கங்கே மரத்தில் வந்து குட்டி குட்டி வவால்லாம் இருக்குது. அவன் அதெல்லாம் பார்த்து அழிச்சிடலான்னு இது பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் தடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ ஒரு பெரிய மரம் உங்கள் முன்னாடி நிற்கிது, பல வவாலால் நிற்கிது. எல்லாமே வந்து உங்களை அட்டாக் பண்ண வருது ஓகேவா. நீங்கள் வந்து ஒரு ஸ்பெல்லை போட்டு அது கூட அப்படியே அட்டாச் ஆகிடுறீங்க. உங்கள் உயிர் சக்தியை வச்சு அதோட மைண்ட் ரீடிங் பண்ணி கனெக்ட் ஆகிடுறீங்க. ஸோ உங்கள் மேலாம் வந்து அழகாக உட்காந்துக்குதுங்க. இப்போ ஜேசனை துரத்துதுங்க. நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்களே பவர்லாம் யூஸ் பண்ணாதன்ட்டு, ஆனால் அவன் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன்லாம் பவர் யூஸ் பண்ணாமல் ஒயன் சொல்லிட்டு கத்தி தெரிச்சு ஓடிட்டுருக்கான். நீங்கள் உடனே அதுங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு மலை கீழே இருக்க ஆத்தங்கரையில் இருப்பீங்க. என்னாச்சு சொல்லிட்டு ஜேசன்கிட்ட கேட்குறீங்க. பாரு இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணாத என்ன, நான் அதை போட்டு தள்ளிட்டு அசால்ட்டாக வந்துட்டுருப்பேன் சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் தலையிலே தட்டிட்டு ஒரு உயிரை கொல்றது ரொம்ப ஈஸி, அதை தான் பண்ணக்கூடாது புரியுதா. அந்த உயிர் என்ன சொல்லுது, ஒருத்தங்களோட வாழ்க்கை எடுக்கிறது ரொம்ப ஈஸி, பட் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் புரியுதா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனும் சரி ஏன் இப்போல்லாம் எங்கள் அம்மா மாதிரியே நீ பூமர் ஆகிட்டு வர சொல்லிட்டு கேட்குறான். நான் ஒன்றும் பூமர் இல்லை, நீ தான் இறக்கமே இல்லாத மாதிரி நடந்துக்கிற சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனே இறக்கம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் போதும், இவங்களுக்கெல்லாம் காட்ட தேவையில்ல சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் ஒன்றே சரி இப்போது நேற்று நீ என்கிட்ட சொன்னல, என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கெட்ட பையனாகவே இருந்திருக்கலாம்னு சொன்னல சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவனும் யோசிச்சுட்டு ஆமாம் அது எதுக்கு சொன்னேன் சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது அந்த வவால் டாப்பிக்கெல்லாம் விட்டாச்சு. இப்போ எதுக்கு இதை சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது இல்லை ஒயன், ஏன் அது மாதிரி சொன்னேன் சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் அது இல்லை ஒயன் அது மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கான், ஒழுங்காக சொல்லு ஏன் அது மாதிரி சொன்னேன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை உன் உயிர் சக்தி எவ்வளோ அதிகம் தெரியல, உன் பவர் எனக்கு தெரியும். நான் வந்து ஐயோ சொல்கிறத சும்மா உனக்கு நீ ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற, அதனால தான் நான் விளாட்டாக விட்டுட்டேன், உனக்கு கஷ்டப்படக்கூடாது நான், பட் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியும். நாளை பின்ன அது மாதிரி டீமன்ஸாக தான் அந்த கனவு வருது, எனக்கு நல்லா தெரியும். பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு தான் இறந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது என் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் நல்லவனாக இருக்காமல் கெட்ட பையனாகவே இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நான் நல்லவனாக இருந்தேன்னா என் மக்களுக்காக நான் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் கெட்டவனாக இருந்தால் அது தேவையில்லைல்ல சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் உடனே சிரிச்சிட்டு அட போட இதெல்லாம் நடக்காதுடா சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீ அது என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணதாவது வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு நீங்கள் விளையாட எடுத்துகிட்டு விட்டீங்க. பட் அவன் சீரியஸாக தான் சொல்லியிருப்பான். அது மாதிரி ஒரு நிலமை வந்துன்னா கண்டிப்பாக அவன் அதை பண்ணுவான் ஓகேவா. இப்போ நீங்கள் அது மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்க. உடனே அங்கே வந்து இறங்குறான் உங்கள் முன்னாடி. சரி கெத்தாக வந்து இறங்குறான். உங்களை அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. உங்கள் கனவுல அந்த இம்ப்ரெஷன் பிளாக்காக அந்த இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகுது. அந்த ஃபேஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது இதுதான்ட்டு. நீங்கள் உடனே அவன் சொல்லாமலே அவன் பேரை சொல்கிறீங்க அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனே பிரின்சஸ் அது மாதிரி சொல்கிறான். அது மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தீர்த்து எடுக்குது. பயப்படுறீங்க, அப்படி பயப்படுறீங்க. ஜேசன் கத்தியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான்.
நீங்கள் நினச்சா வியை வந்து 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். பட் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. ஜேசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் உங்களை வந்து சைடாக ஹக் பண்ணிட்டு ஒயின் ஒன்றும் இல்லை ஒயின் பயப்படாத சொல்லிட்டுருக்கான். விக்கு கடுப்பாகுது. ஆமாம், அவள் லவ் பண்ணுறத ஒன்றத்தை ஹக் பண்ண கடுப்பாக இருக்குமா இல்லையா? அவன் ஒன்றே வீக்கு சரி காண்டா இருக்குது. அவன் ஒன்றே கையட்ரா அது மாதிரி சொல்கிறான். உடனே ஜேசன் இங்கே பார், இவன் ஏன் குயின், நான் கை வைக்காமல் இருப்பேன். இப்போ என்ன அது மாதிரி சொல்லிட்டு ஜேசன் கேட்குறான். ஃபஸ்ட்டு நீ எதுக்கு என் பார்டருக்குள்ளே வந்த? என் பார்டருக்குள்ளே வர எவன்டா உரிமை கொடுத்தான்? அதான் உன் தாத்தன் போட்டானே ஒரு இது சட்டம். நான் என்ன பண்ணேன் அப்போது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு கேட்டேன். நாங்கள் பாட்டுன்னு இங்கே தானே இருந்துட்டு இருந்தோம். என்ன அவன் பெரிய இவனு சொல்லிட்டு பார்டரை பிரித்தான். எத்தனை பேரை வந்து கொன்னீங்க? இப்போ எதுக்குடா உள்ளே வந்தீங்க சொல்லிட்டு கேட்குறான் வி. உடனே வந்து ஜேசன் சொல்கிறான், நீ கூட தான் எங்கள் தாத்தாவை கொண்ட, எங்கள் தாத்தாவை நீ தானே கொன்ன சொல்லிட்டு அவன் கத்திகிட்ருக்கான். ஆமாண்டா, நான் தான் கொன்னேன், என்ன இப்போது அது மாதிரி சொல்லிட்டு வி வேற இன்னும் கத்திகிட்ருக்கான். நான் தான் கொன்னேன், உன் தாத்தாவை நான் தான் கொன்னேன். ஏன்னா அவன் என் மக்கள் எத்தனை பேரை கொண்டாந்து தெரியுமா? அது மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்கும் வாய்க்கால் தாக்குறாரு. அப்படியே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட மயங்கிட்டீங்க, ஓகேவா? இப்போது ஜேசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே பாரு, சரி நான் இப்போ வந்துட்டேன், சண்டை போடுறதுக்காக நான் வரல, நான் கிங்காக ஆக போகிறேன், என் குயினை நான் பார்த்துக்கணும், இப்போ தள்ளு சொல்லிட்டு அவன் வந்து வி வந்து அந்த பாதைக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பான். அப்போ அவன் மேலே போகணும், தள்ளு சொல்லிட்டு சொல்கிறான். வி வந்து நான் ஏன் தள்ளணும், ஃபஸ்ட்டு அவன் உன் குயின் கிடையாது, அவன் என் குயின் சொல்லிட்டு வி சொல்கிறான். நீங்கள் மயக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்குது. என்ன 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் ஒன்றும் மறக்கலை சொல்லிவிட்டு வி வந்து கத்துறான். அன்றைக்கி இவ்வளோ இழந்துட்டேன், இன்றைக்கி என்னால் இழக்க முடியாது சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து ஜேசன் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்போ கட்டுக்கதை இல்லையா சொல்லிட்டு கேட்கும்போது, கட்டுக்கதையா, அது என் வாழ்க்கை கதைடா, ஃபஸ்ட்டு இவளை இழந்துட்டேன், இப்போ இழக்க முடியாது சொல்லிட்டு கேட்கும்போது, இவ கிடையாது, அவள் இறந்துட்டா, அவள் வந்து டீமன் இனத்தை சேர்ந்த ஒயன், இவள் வந்து ஃபேரி இனத்தை சேர்ந்தவ, உனக்கு புரியுதா இல்லையா சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். கிடையாது, அவள் யாருக்காக ஃபேரியாக மாறணும்னு நினச்சி உயிரை விட்டாலோ இப்போது ஃபேரியாக இருக்கா. பட் அவள் என்ன சொல்கிறது, அவள் புரிஞ்சுக்கலை, என் ட்ரூவில் அவள் புரிஞ்சுக்கல. அது ஒன்று மட்டும்தான் இப்போ காரணம்னு சொல்லிட்டு வி கத்திகிட்ருக்கான். இது என்னென்னா, இது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். வி வந்து அதாவது நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏஞ்சிக்கிறீங்க. அவன் கத்திட்டு இருக்கும்போது ஜாக்சன் வந்து ஏதோ இது பண்ணி உங்களுக்கு கீழே தெரியாமல் விட்டுட்டாங்க. நீங்கள் அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துடுறீங்க. பார்த்தெல்லாம் என் ப்ரின்ஸஸ் உனக்கு பிடிச்சிக்க கூட தெரிலன்னு சொல்லிட்டு வி வந்து உங்களை மேஜிக் பண்ணி தூக்கி அவன் வந்து உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் வந்து தூக்கி பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் உடனே என்னை விடு சொல்லிவிட்டு அவனை தள்ளி விட்டு இறங்கிடுறீங்க. உடனே வி உங்கள் கையை பிடிச்சிட்டு, ப்ரின்ஸஸ் போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இந்த மாதிரியும் பண்ணாத, 500 வருஷமாக இப்போ நான் உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சொல்லிட்டு வி சொல்கிறாரு. என்ன பேசுகிற நீ அது மாதிரி சொல்லி நீ சொல்லிகிட்ருக்கீங்க. உடனே வந்து வி உங்கள் கையை வந்து லாக் பண்ணிவிட்டு ஜேசனும் பக்கத்தில் தானே இருக்கான், ஒரு விஷுவல் மாதிரி காட்டுறான். இப்போது திரும்பியும் வந்து ஃப்ளாஷ்பேக் என்னென்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போது என்ன நடந்துருக்கோன்னா, அதாவது வி சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வந்து அவங்க தாத்தாவை வந்து இது மாதிரி பார்டர் பிரித்ததுனால தான் நிறைய ஆபத்து வந்ததுன்ட்டு, அதுக்கப்புறமா நடந்த கதை இது. அவங்க தாத்தாவையும் கொண்டு இருப்பான். அப்போ தான் வந்து ஆரம்புக்கு வந்து தங்கச்சி வந்து ஒயன் இருந்திருப்பா, ஓகேவா? இவங்களாம் இம்மோர்டல்ஸ் தானே. அப்போ வந்து ஆரம்புக்கு வந்து தங்கச்சி போகிறது ஒருத்தி இருப்பா, அவள் தான் ஒயன், அதாவது போன ஜென்மத்தில் ஒயன். அவளுக்கு வந்து இந்த டீமன்ஸ் இதுவே பிடிக்காது. என்னதான் டீமனாக இருந்தாலும் அவளுக்கு டீமன் இதுவே பிடிக்காது. பட் அவள் ஃபுல்லாக செம்ம அழகாக இருப்பாள். இப்போது ஆரமோட தங்கச்சி தான் ஒயன், போன ஜென்மத்தில் டீமன் ப்ரின்ஸஸ், ஓகேவா? அப்போ வந்து வி வந்து ஒயனை ரொம்ப லவ் பண்ணியிருப்பார். பட் வந்து அவர் என்ன நினச்சிப்பார்னா, அவருக்கே புரியும்
அவளுக்கே புரியும். 2-3 வாட்டி வந்து அப்ரோச்சும் பண்ணியிருப்பார், அவகிட்ட சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் வந்து ஒயின் அதெல்லாம் கண்டுக்கிறதா இல்லை. வீ வந்து ஓகே நான் டைம் தரேன், அவளுக்காக என்னை புரிஞ்சு என்கிட்ட வருவா சொல்லிவிட்டு வீ நினச்சிட்ருப்பார் கடைசி வரைக்கும். பட் அது கடைசி வரைக்கும் நடந்திருக்காது. பட் அதுக்கு பதிலாக வந்து ஒயினுக்கு வந்து அதுக்கு அதாவது அந்த போன ஜென்மத்தில் வந்து ஜேசன் வந்து அயான், புரியுதா? அந்த 5 ஜென்மம், அதாவது 500 ஜென்மம், சாரிங்க வாய் ரொம்ப குளருது. ஒயின் அந்த டைம் பீரியடில் இருந்திருப்பா பார்த்தீங்களா? இப்போது ப்ரெசண்ட்டுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா? ஃப்ளாஷ்பேக் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது. அப்போ வந்து ஜேசன் வந்து அயான்ற பேரில் இருந்திருப்பான். அப்போது வந்து அவன் கிங்காக இருந்திருப்பான், ஓகேவா? அவன் கிங்காக இருந்திருப்பான். அப்போ வந்து ஒயின் தெரியாமல் அங்கே போயிட்டு ஒயின் அங்கே போயிட்டு முயலாக தான் கொஞ்ச நாள் அங்கே இருந்திருப்பான். அப்போ வந்து ஜேசனை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜேசனுக்கும் தெரிஞ்சிருக்கும் இவன் ஒரு டீமன் கேர்ள் தான்ட்டு. பரவாயில்ல, இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து லவ்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து வீக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து திரும்பியும் சண்டை போட்டு ஒயினை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. கூப்பிட்டு வந்துருக்கும் போது வந்து ஜேசன் அதாவது ஜேசன் தான் வாயில் வருது, சாரி. ஜேசன் வந்து அவன் பேர் அயான், ஓகேவா? அயான் வந்து சண்டையில் வந்து இறந்துட்டுருப்பான். நீங்கள் உடனே வந்து எதுக்கு என் லவ்வரை கொலைகாரா சொல்லிவிட்டு இது நார்மலாகவே அவன் பக்கம் போயிருக்க மாட்டேங்க, இன்னும் சுத்தம், ஓகேவா? உங்கள் அண்ணன் ஆரம் கூட பேசுறதுல அந்த டீமன் இதுவே சுத்தமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது வந்து அவங்க ஃபேரிலேண்டில் இருந்தப்போ சில பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டீமன்லேருந்து எப்படி ஃபேரியாக மாறுது அந்த இதெல்லாம் தெரியும். அந்த இது ரிச்சுவல்லாம் பண்ணுறீங்க. ரிச்சுவலோட லாஸ்ட் இது வந்து என்ன நடக்கணும்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் பவரையுமே வந்து லாஸ் பண்ணிடணும். அதாவது டீமன் பவரை வந்து லாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறந்துட்டிங்கன்னா, ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டீமன் பவரை லாஸ் பண்ணிட்டு நீங்கள் இறந்துட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து அதாவது ஜென்ரேஷன் கிடையாது, நெக்ஸ்ட் ஜென்மத்தில் வந்து நீங்கள் ஃபேரியாக பிறப்பீங்க. அதான் அந்த ரிச்சுவல். நீங்கள் ரிச்சுவலெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வீக்கி வந்து தெரிய வந்து எவ்வளோ தடுக்க பார்த்துருப்பாரு, பட் முடியாது. ஏன்னா அப்போயும் உங்களுக்கு பவர் செம்ம அதிகம்தான். எவ்வளோ பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே நடந்திருக்காது. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நிறைய சின்ன சின்ன இதுலேருந்து ஃபேரியாக மாறிடலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் வந்து ஒன்றுமே நடந்திருக்காது. நீங்கள் எதுக்கு ஃபேரியாக மாறணும்? ஏன்னா அயான் தான் செத்துட்டானே, எதுக்கு ஃபேரியாக மாறணும்னு கேட்டிங்கன்னா, அயான் வந்து சொல்லியிருப்பான் கண்டிப்பாக 500 வருஷம் கழித்து நான் பிறப்பேன், அப்போ நீ எனக்காக வா சொல்லிட்டு அவன் இறந்துருப்பான். அவனோட பவர் அந்த முத்து வரும் பார்த்தீங்களா, டீமன் செத்தாலும் அவங்க பவர் எல்லாத்தையும் சேர்த்தா ரெட் கலரு, ஃபேரிஸ்க்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அந்த பேர்ல் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்ருப்பான். நீங்கள் உடனே வந்து சரி இப்போ நான் இறந்தா தானே மாற முடியும்னு சொல்லிட்டு இந்த ரிச்சுவல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட் என்ன இதுன்னா, உங்கள் ஒயிட் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த இந்த ஸ்டோனை நீங்கள் வந்து உங்கள் பவர் அந்த ரெட் கலர் ஸ்டோனை உடச்சிட்டு நீங்களும் இறந்துடணும், அதான். பட் நீங்கள் வந்து வீ பண்ணதில் என்ன ஆச்சுன்னா, வீ வந்து அது வந்து நீங்கள் அந்த மலை எட்ஜு அந்த பூ இருந்த இடத்துல தான் பண்ணியிருப்பீங்க. வீ வந்து உங்களை தடுக்க எவ்வளோ பார்த்துருப்பாரு, சண்டைலாம் போட்டிருப்பாரு, வேணாம் ஒயன், சரி நான் உன்னை விட்டுடுறேன், நீ உயிரோடு இருந்தால் மட்டும் எனக்கு போதும்ன்ட்டு எவ்வளோ பேசியிருப்பார். பட் நீங்கள் வந்து நான் இந்த டீமன்ஸே வெறுக்கிறேன் அது மாதிரி ரொம்ப அழுதுருப்பீங்க. இந்த டீமன்ஸே நான் வெறுக்கிறேன், இந்த இடத்துல பிறந்ததுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, அதுவும் உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஒய்ஃபாக வரணுன்றதுக்கு நான் இறந்துடலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த ரிச்சுவல் ஒரு கத்தி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அதை எடுத்து குத்திக்கிறீங்க. வயிற்றுலேருந்து அவங்க ப்ளட்டாக வருது, வாயிலேருந்தும் ப்ளட்டு வருது. உங்கள் பவரை மொத்தமாக எடுக்கிறீங்க, உயிர் சக்தியோடு சேர்த்து எடுக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செத்துட்ருக்கீங்க. வீ வந்து எவ்வளோ பண்ணாதான் ட்ரை பண்ணுறாரு, பட் முடியல. லாஸ்ட்டாக வீக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ப்ராசஸை நிறுத்தலான்னு தான் பவர் விட்டுருப்பார். அப்போ உங்கள் கையில் வச்சுட்டு இருந்த அந்த ஒயிட் பேர்லும் அந்த நீங்கள் ரெட் பேர்ல் எடுத்துருப்பீங்க, ஓகேவா? அந்த ரெட் பேர்ல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அது ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கும்.
நீங்கள் சுத்தமாக இறந்துட்டுருப்பீங்க. ஃபுல்லாக போயிட்டுக்கம்மா நீங்கள் இறந்துட்டுருப்பீங்க. வி வந்து உங்களை பிடிச்சிட்டு அழுதுட்ருப்பார். இந்த சீன் தான் உங்கள் கனவுல வர்றது. ஓகேவா? இதுதான் ஃப்ளாஷ்பேக். இப்போ கரெக்டாக ப்ரெசண்ட்டுக்கு வரீங்க. ப்ரெசண்ட்டுக்கு வந்து வி காட்டுறாரு. இப்போ புரியுதா? அவன் நல்லவன் இருக்கான், உனக்கு டீமன்ஸ் பிடிக்காதுன்னு அவன் கூட போனேன். அவன் அப்போ இறந்துட்டான். நீ தான்டா ஜேசன். அப்போ அந்த அயானா இருந்தவன் என் லவ்வை பிரிச்சுட்ட. அது மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது நான் தான் அந்த வயனா நானா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு ஊந்துடுறீங்க. உங்களுக்கு கனவுல வந்துடலாம் இப்போ நடக்குது. மயக்கம் போட்டு ஊந்துடுறீங்க. உங்களை தூக்கிட்டு அவன் ஜேசன் எப்படியோ வந்து போயிடலான்னு பார்க்குறான். பட் சோல்ஜர்ஸ்லாம் வராங்க. எப்படியோ அச்சு பிடிச்சி இன்னொரு போருக்கு ரெடி ஆகிட்டீங்க. அவ்வளோதான். வச்சு பிடிச்சி போகிறீங்க. போயிட்டு அங்கே வந்து பார்டர் தாண்டி வெளியே வந்துட்டு பார்டரையும் மூடியாச்சு. காட்ஸ்லாம் போடுங்கன்ட்டு. பட் அவங்க கோட்டைக்குள்ளே வந்துட்டு உங்களை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, சரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஃபுல் அதாவது வேம்பயர் சாரி அந்த டீமன் கேங்கே வந்து எல்லா பிடிஎஸும் வந்து ஃபுல்லாத்தையும் தவிர்த்து எரிஞ்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு இப்போ வயனை கொடுங்க அது மாதிரி சொல்லிட்டு. இப்போது ஜேசனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. இல்லைனா வந்து உங்கள் எல்லாருமே அழிச்சிடுவேன் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா இப்போ வீக்கு ஒரே நோக்கம் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து எப்படியாவது கூப்பிட்டு போயிட்டே ஆகணும். அதான் வியோட ஒரே நோக்கம். நீங்கள் உங்கள் பெட்ரூமில் படுத்துட்ருக்கீங்க. அப்போது வி வந்து ஒழுங்காக அவளை விட்டுருங்க, நான் போயிடுறேன், எந்த பிரச்சனையும் வேணாம், நான் போயிடுறேன், இங்கே நடந்த சேதத்தையும் நான் சரி பண்ணிட்டு நான் போயிடுறேன், தயவை செஞ்சு அவளை விட்டுருங்க சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. உடனே வந்து ஜேசன் இல்லை அவளை கொடுக்க முடியாது, அவள் எங்கள் இனத்தோட பொக்கிஷம் சொல்லிட்டு சொல்கிறான். அவள் என்னோடய பொக்கிஷம், என் பொக்கிஷத்தை திருடி வச்சிட்ருக்கீங்க அது மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ நடந்த அந்த உங்களோட பாஸ்ட் அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து அங்கே கல்வெட்டில் உங்கள் இதுலேயுமே இருக்கும், அவங்க இதுலேயும் இருக்கும். ஸோ அந்த பேர்ல் எங்கே இருக்குன்னு உங்கள் பாட்டிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த பேர்லை வச்சு உங்களுக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் தான், இதுவும் நீங்கள் தான். உடனே அதெல்லாம் சொல்கிறான். இப்போ நான் எல்லாரையும் அழிக்கவா இல்லை அவளை கொடுக்குறீங்களா சொல்லிட்டு கத்திட்ருக்கானுங்க. ஆரம்புக்கெலாம் அவ்வளோதான், என் தங்கச்சியை விடுங்கடா அப்படி சொல்லி கத்திகிட்ருக்கான். ஃபுல்லாக பவர்லாம் செம்ம பவர்லாம் யூஸ் பண்ணி எல்லாரையும் கொண்டுட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஜேகே வந்து அண்ணா இங்கே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீ வந்து வயனோட ரூமுக்கு போயிட்டு வயனை கூப்பிட்டு வா சொல்லிட்டு சொல்கிறான். வியும் சரி ஜேகே பார்த்துக்கோ சொல்லிட்டு அவன் உங்கள் ரூமுக்கு வந்து பார்த்தா உங்கள் ரூமில் நீங்கள் இல்லை உங்கள் ரூமில் வந்து உங்களுக்கு பதிலாக உங்கள் அக்கா இருக்கா. அவ்வளோவையும் செமையாக சண்டை போடுறாங்க. உங்கள் அக்காவை போட்டு தள்ளுற நிலைமைக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு கொன்னுட்டான். ஓகேவா? உங்கள் அக்காவையும் கொன்னாச்சு. கொன்னுட்டு உங்கள் எல்லாரையும் போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கான் கோட்டைக்குள்ளே வந்துட்டு. இப்போ வந்து ஜேசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் பவர் இருந்தால் மட்டும்தான் அவனால் இப்போ ஏதாவது பண்ண முடியும். அவங்கள தடுத்து நிறுத்தணுன்னாலும் அதான் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் வந்து சண்டையில் வந்து ஜேசனோட அப்பாவை கொன்னுட்டான். ஓகேவா? அது ஆக்சுவலாக கொன்று இருக்க மாட்டார். அது எப்படி நடந்திருக்கோன்னா ஜேசனுக்கு பின்னாடி அதாவது நடுவில் இருப்பார். ஜேசன் இந்த பக்கம், ஜேசனோட அப்பா அந்த பக்கம். உடனே வியை கொல்றதா பவர் விட்டுருப்பார். ஜேசனோட அப்பாவும் வந்து வியை கொல்றதா பவர் விட்டுருப்பார். பட் வந்து நவுந்துட்டு ஒரு பவர் விட்டோடனே அந்த பவரை வந்து 3 பவருமே ஒன்றா சேர்ந்து ஜேசனோட அப்பா இறந்துட்டுருப்பார். இப்போ ஜேசனுக்கு வந்து கோவம் கண்ணுக்கு ஏற்றதுனால இப்போது அவன் மக்கள் நிறைய பேர் இறந்துட்டான். ஸோ வியை பழிச்சோன்னா வயனோட பவரை எடுத்தே ஆகணும். அது மாதிரி கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ அதனால் வயனோட ரூமுக்கு வந்துட்டுருக்கான். உடனே வந்து அதுக்குள்ளே வந்து வயனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு எல்லாரையும் இது பண்ணிவிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிட்டான். அந்த டீமன் பேலஸ்க்கே போகிறதுக்கு முன்னாடி பட் வந்து ரொம்ப நல்ல பையன். அங்கே நடந்த எல்லா சேதாரத்தையும் சரி பண்ணிவிட்டு அவனோட நிறைய பவர்ஸை கொடுத்து இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களெல்லாம் வந்து உயிர் பிச்சு விட்டுட்டு தான் போயிருப்பான். பட் இருந்தாலும் ஜேசனுக்கு வந்து அவனை விட்டுட்டோமே அந்த ஒரு கோவம் இருக்குது.
ஜேசனோட அப்பா இப்போ ஒயின் என்ன பண்ணுறது சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து ஜேசன், நான் அப்போவே அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணி அது எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இப்படி ஒரு இழுக்கு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதோட செகண்ட் பார்ட் முடியுது. தேர்ட் பார்ட் ஷோ நான் அப்லோட் பண்ணுறேன். டாடா பாய்.